பிரேமா, இங்க யூஎஸ்ஏல நம்ம நிறைய விஷயத்த அட்ரஸ் பண்ணியிருக்கோம். இந்த விஷயத்தை பத்தி பேச சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, டீனேஜ் பசங்களை வச்சுட்டு எப்படி மேனேஜ் பண்றதுன்னு. கரெக்ட். நம்ம யூஎஸ்ஏ லைஃப் ஸ்டைலுங்கும் போது இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருந்தால் எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படின்னு பேசியிருக்கோம். வீசாவில் நிறைய இஷ்யூஸ் சேலஞ்சஸ் இருக்குது, அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்னு பேசியிருக்கோம். குழந்தைங்களை வளர்க்குறது அதையுமே பேசியிருக்கோம். ஆனால் டீனேஜிங்கும் போது அந்த ஒரு டாபிக் எடுத்து நம்ம பேசினதே இல்லையே அப்படிங்கிற ஒரு குறைபாடு இருந்துகிட்டே இருந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ இதில் ஒரு சேலஞ்சு, நமக்கே என்ன சேலஞ்ச் இருந்ததுன்னா இந்த ஒரு பாயிண்ட் எடுத்து பேசணும்னா ஃபஸ்ட்டு நம்ம இன்னும் நம்ம குழந்தைங்க அந்த ஏஜுக்கு போகல. ஸோ அதனால் நமக்கு இன்னும் ஒரு ஃபுல் பிக்சர் இருக்காது. ஸோ அதனால் நம்ம ஏதாவது ஒன்று சொல்ல போய் அது வேறு மாதிரி முடிஞ்சிருமோங்கிற ஒரு பயமும் இருந்தது எடுத்து பேசாது. இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம யாரோட பேச போனால் அவங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நிறைய கோத்ரூ பண்ணியிருக்காங்க, நிறைய சேலஞ்சஸை பார்த்துருக்காங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸை பார்த்துருக்காங்க, அவங்களோட லைஃப்பில் பார்த்துருக்காங்க. ஸோ என்னோடய நண்பர் எங்கள் ஊருக்காரு வாஷிங்டன் சிவா அவர்கள்ட்ட தான் இன்றைக்கி பேச போகிறோம். சூப்பராக சிவா நான் பேசுவாங்க, நிறைய பாயிண்ட்ஸை பற்றி பேசுவாங்க, வெரி டீட்டெயில்டாக. ரொம்ப ஒரு நல்ல ஒரு கான்வர்சேஷன் இருக்க போது, ஒரு டீ கடையில் உட்காந்துட்டே பேசுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரியான ஒரு கான்வர்சேஷன் இருக்க போது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் உங்களோட பாயிண்ட்ஸையும் வீடியோ பார்த்த பிறகு நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஸோ விவாதிப்போம். இந்த வீடியோவோட நோக்கம் கண்டிப்பாக இந்த டாபிக் ஒரு கம்பியில் நடக்கிற மாதிரி ஒரு டாபிக் தான். ஸோ இந்த வீடியோவோட நோக்கம் ஒரு கன்ஸ்ட்ரக்டிவாக இருக்கணும், ஒரு நல்ல ஒரு கம்யூனிட்டியை பில்ட் பண்ணணும். என்ன சேலஞ்சஸ் இருக்குது, கண்டிப்பாக எந்த ஒரு விஷயத்தையும் சேலஞ்சஸ் இல்லாமல் இருக்காது இல்லையா? என்ன சேலஞ்சஸ் இருக்குது, அதை எப்படி நம்ம ஃபேஸ் பண்ணணும், அதுக்கான சொல்யூஷன் என்னென்னலாம் பண்ணணும், அதுதான் தவிர குறை சொல்வது நோக்கமே கிடையாது. அந்த டீனேஜ் பசங்களை பார்த்துருக்க மாட்டோம். ஸோ சின்ன நம்ம வீட்டில் இருக்க சின்ன பசங்க தானே இருக்காங்கன்னு யோசிச்சுட்டு இருப்போம். ஆனால் இதெல்லாம் முன்னாடியே நம்ம ரெடி ஆகிக்கணும், அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் நான் நிறைய பேர்கிட்ட பேசும்போது தெரிஞ்சிருக்கு பிரேமா. கரெக்ட். இப்போ டீனேஜில் உள்ள இந்தியாவில் வளர குழந்தைங்களுக்கும் அவ்வளோ சேலஞ்சஸ் இருக்குது, அதை பற்றி ஓப்பனாக பேசி ஆகணும், அதுக்கான சொல்யூஷன் கண்டுபிடிச்சாகணும். ஸோ அதே மாதிரி தான் இங்கே இருக்கும்போது ஸோ குறைகளை சொல்வது நோக்கம் இல்லை, குறைகளுக்கான வழிகளை கண்டுபிடிப்பது தான் இந்த வீடியோவோட நோக்கம். ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் வீடியோவாக இருக்கும்போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் சிவானா, ரொம்ப சந்தோஷம் உங்களை மீட் பண்ணுறது. சிவானா எங்கள் ஊருக்காரங்க, அதாவது மயிலாடுதுறையில் வாஷிங்டன் சிவா அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் ஒருவேளை டிவி டிபேட்ஸ்லாம் நிறையா பார்ப்பீங்க அப்படின்னா கண்டிப்பாக நிறைய டிபேட்ஸ் வாஷிங்டன் சிவா அண்ணா வந்திருக்காங்க, தெரிஞ்சிருக்கும். ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா. இது ரொம்ப ஒரு சென்சிட்டிவான டாபிக், ஒரு கம்பி மேலே நடக்கிற மாதிரி. ஆனால் இதை எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும், இல்லை இதை பற்றியான ஒரு விவாதம் இருக்கணும். யார் தான் இந்த பூனைக்கு மணி கட்டுவா அப்படின்னு ஒரு தைரியமாக இதை பண்ணலாமே, ஒரு அவேர்னஸாக இந்த டாபிக் பண்ணலாமேன்னு தான் அண்ணா கூப்பிட்டது. ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா. மிக்க நன்றி, மிக்க மகிழ்ச்சி பிரேம். நான் உங்களுடைய பதிவுகளை ரொம்ப நாளா படிச்சுக்கிட்டு இருக்கேன், கேட்டுக்கிட்டு இருக்கேன். அதுவும் குறிப்பா நான் அமெரிக்கா கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள் ஆயிடுச்சு. ஆனா கரண்டா என்ன நடந்துகிட்டு இருக்கு, H1B என்ன ப்ராப்ளம், H4 என்ன ப்ராப்ளம், ED என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறலாம் உங்களுக்கு பார்த்து தெரிஞ்சுப்பேன். ஓகே, ஏன்னா பெரிய ஆர்டிகல் படிச்சு கஷ்டப்படுறத விட உங்களுக்கு கிட்ட கிளியரா பாயிண்ட் புரிஞ்சிடும். குறிப்பிட்ட காலங்களில் கடந்த 2 ஆண்டுகளா நீங்க அட்டர்னி வச்சு பேசுறதுலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு எங்களுக்கு கேட்கறதுக்கு. அதை கேட்டு நான் 4 பேர் சொல்லுவேன், இந்த மாதிரிலாம் இருக்கு, இந்த மாதிரிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு. வெரி ஹாப்பி. நம்ம அமெரிக்கா வாழ்க்கையை பத்தி உங்கள்கிட்ட பேசுறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. நாங்களாம் பேசும்போது என்ன சொல்லுவோம்னா குழந்தைய வளர்க்கறது கஷ்டம் அப்படின்னு நினைப்போம். ஒரு 5 வயசு வரைக்கும் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். அப்போ 5 வயசு வரைக்கும் வளர்த்துட்டு அப்பாடா வளர்த்துட்டோம்டா அவ்வளோதான், இனிமேல் அவங்க வளர்ந்துப்பாங்களோ அப்படின்னு விட்டுறோம். இந்த நிறைய ரீசன்ட் டைமில் எனக்கு இமெயில் எல்லாமே இந்த டீனேஜ் கிட்ஸ், அந்த ஒரு 13 வயசு ஆகும்போதுலாம் அந்த கிட்ஸ் நான் சொல்கிறதே கேட்க மாட்றாங்க. இது இயல்பாகவே நிறைய பேர் கேட்டது, அமெரிக்காவில் இயல்பாகவே இது நடக்குமா, இப்படியே போயிடலாமா, இல்லை இது ஒரு பிரச்சனையா? அதாவது தம்பி என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம பிறந்து வளர்ந்தது எல்லாமே தமிழ்நாட்டுல. பொதுவா நம்ம தமிழ் உணவுகளை சாப்பிட்டு தமிழ் கலாச்சாரத்தை தமிழ் பண்பாட்டை நம்ம வளர்ந்து வந்துட்டோம். நம்ம என்ன பண்ணிட்டோம், இந்த ஊருக்கு அமெரிக்காவுக்கு எதுக்கு வந்தோம்னு கேட்டீங்கன்னா, ஒன்னும் படிக்க வந்திருப்போம், இல்ல வேலைக்கு வந்திருப்போம், இல்ல பொருளாதார ரீதியா இந்த ஊர்ல வியாபாரம் பண்ண கிளம்பி. இமிகிரன்ஸ்ல 3 விதமா வந்திருக்காங்க. அமெரிக்காவில தமிழர்கள் குடியேறி கிட்டத்தட்ட 60-70 ஆண்டுகள் ஆயிடுச்சு. நம்பவே மாட்டீங்க. இந்த ஊருக்கு வந்தவங்க எல்லாம் 1960ஸ்லயே வந்துட்டாங்க, 50ஸ்லயே வந்துட்டாங்க. நிறைய நான் பாத்துருக்கேன், அவங்க எல்லாம் பாத்துருக்கேன். சோ நம்ம இந்த ஊருக்கு எத்தனை வருஷம் பண்ணி மூவ் பண்ணாலும் நம்ம நினைவுகள்லாம் நம்ம ஊர்லயே இருக்கு. ஆனா இந்த ஊர்ல பிறந்து வளர்ந்த குழந்தைகளுக்கு அந்த உணர்வு இருக்காது, இந்த ஊர் உணர்வு தான் இருக்கும். வீட்டுக்குள்ள தமிழர்களா இந்தியர்களா வாழ்றாங்க, வெளியில அமெரிக்கா வாழ்றாங்க. அந்த சிக்கல்கள் தொடர்ந்து மனசுகள் இருந்துகிட்டே இருக்கு. நம்ம எல்லாத்தையுமே இந்தியன் பெர்ஸ்பெக்டிவ்ல பாக்குறோம், அவங்க எல்லாத்தையுமே அமெரிக்கன் பெர்ஸ்பெக்டிவ்ல பாக்குறாங்க. இந்த மாதிரி ஆர்குமெண்ட்ஸ் தான் வீட்டுல கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிக்குது. அதனாலதான் பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல குழந்தையில இருந்து ஒரு ஒரு 8வது 9வது படிக்கிறதுக்கு ரொம்ப அன்பா ஆசையா இருப்பாங்க. டீனேஜ் என்டர் ஆகும் போது ஆர்கியூ பண்ண ஆரம்பிப்பாங்க, கொஞ்சம் கொஞ்சமா ஆர்கியூ பண்ண. நாட் இன் பேட் ஆங்கிள், வை நோ 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 டேட் நோ மாம் அப்படிம்பாங்க அவங்க. அந்த மாதிரி இஷ்யூ வரும்போது தான் கொஞ்சம் கொஞ்சமா இந்த ரிஃப்ளெக்ஷன் அதிகரிச்சுட்டே போயிட்டு இருக்கும். கரெக்ட், நல்ல பாயிண்ட் சொன்னீங்க. எப்பயுமே ஒரு கான்வர்சேஷன் நல்லதான். நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா, அது ஒரு 2 வே கான்வர்சேஷன் இல்லாம நிறைய பேர் சொல்றாங்க ஏதோ ஒரு 1 வே கான்வர்சேஷன் தான். நான் என்ன சொன்னாலும் அந்த சைட்லேருந்து நோ தான் வருது, அவங்க என்ன சொன்னாலும் நம்ம கேட்குற மாதிரி புஷ் பண்ணுறாங்க. ஸோ இது 1 வே கான்வர்சேஷன் மாதிரி போகுது. சின்ன எடுத்துக்காட்டு சொல்கிறேன் பாருங்களேன். நம்ம வீட்டில் எப்படி வளர்றவங்கிறது முக்கியம். இப்போ கணவன் மனைவி குழந்தைகள்
அல்லது அப்பா அம்மா பசங்களோட டின்னர் சேர்ந்து சாப்பிடுவாங்க. அமெரிக்காவுக்கு நல்ல விஷயம் எடுத்துக்கணும். அமெரிக்கன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 4 பேர் டின்னர் ஒண்ணா சாப்பிடுவாங்க. அதே போலவே நம்ம வீட்டுல சேர்ந்து சாப்பிடணும். சேர்ந்து சாப்பிடும் போது எல்லாமே டிஸ்கஸ் பண்ணுவோம். அந்த நமக்குள்ள பாண்டிங் அதிகரிச்சுட்டே இருக்கும். ஒரு வீட்டுல வந்து ஒரு பையனோ ஒரு பொண்ணோ இருந்தாங்கன்னா அந்த அன்பு அதிகரிக்கும், அதை அப்படியே கொண்டு போவாங்க. ஆனா ஸ்டேஜ் ஆக ஆக கொஞ்சம் கொஞ்சமா விலக ஆரம்பிப்பாங்க. அதை நம்ம ஏத்துக்கணும், அது வேற வழி கிடையாது. அப்போ வந்து கன்வர்சேஷன் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். அப்போ வந்து நம்ம கிட்ட வந்து என்ன வேணுமோ அதை மட்டும் தான் பேசுவாங்க அவங்க. இன்னும் சொல்ல போனா அவங்கள்ட்ட நம்ம கிட்ட பேசுறதுக்கு மேட்டரே இல்லை. இப்ப நானும் வந்து தமிழ்நாடு அரசியல், இந்திய அரசியல், தம்பி இப்ப என்ன நடக்குது அமெரிக்க அரசியல், வாட் இஸ் கோயிங் ஆன் பேச நிறைய ஒரு 10-15 மேட்டர் இருக்கு. ஆனா என் பையன்கிட்டயோ பொண்ணுகிட்டயோ பேச மேட்டர் இல்லாம போயிடும் ஒரு ஸ்டேஜ்ல. ஏன்னா அவங்க உலகம் வேற, நம்ம உலகம் வேறையா இருக்கும். அதனாலதான் கூடுமான வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா, இப்ப சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங் என்ன சொல்றாங்கன்னா, டாக் டு தம், டிஸ்கஸ் வித் தம், எல்லாமே மனசு விட்டு பேசுங்கன்னு சொல்றாங்க. அந்த பிள்ளைங்கள்ட்ட நீங்க சொல்லணும். இன்னும் சொல்ல போனா அமெரிக்கால வளர்ற ஆண்களோ பெண்களோ குழந்தைகள்கிட்ட நண்பர்களாவே கடைசி வரைக்கும் வளர்ந்துடணும். You cannot force yourself as a dad or a mom. நீங்க வந்து உங்களுடைய அதிகாரத்தை நீங்க செலுத்த ஆரம்பிச்சீங்கன்னா அவங்களுக்கு பிடிக்காம போயிடும். வெளியில இருக்கிற உலகம் அவங்களுக்கு வந்து என்டையர்லி டிஃபரெண்ட், நம்ம உலகம் என்டையர்லி. அதனால நம்ம வந்து பழகும் போதே நல்ல நண்பர்களா பழகினா, அன்பா பழகும் போது அந்த குழந்தைங்க நம்ம பேச்சு கேட்டுக்கிறாங்க. அது படிப்பு காலங்கள் வரும்போது வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். இது படிச்சா நல்லது, இது படிச்சா நல்லது, இது படிச்சா நல்லது அப்படின்னா அந்த குழந்தைங்க நல்லா கேட்டுக்கிறாங்க, ஆர்வமா பேசுறாங்க. ஆனா நீங்க ஆர்குமெண்ட் போயிட்டீங்கன்னா they will decide what they want. சூப்பராக சொன்னீங்கண்ணா. ஏன்னா வந்து வேதம் படத்தில் கொஞ்சம் கொஞ்சம் தமிழ் பேசின்னு ஒரு பாட்டு இருக்கும். அதில் சொல்லுவாங்க, அந்த பாட்டில் பா விஜய்ன்னு நினைக்கிறேன், ஐ திங்க் ரைட்டர், அவர் சொல்லுவார், ஒரு புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே பிரச்சனை வரக்கூடாதுன்னா ஒரு நாளைக்கு ஒரு முறை ஏனும் நீங்கள் ஒன்றாக உண்ணுங்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வரும். நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க. ஒரு ஃபேமிலியாக இருக்கும்போது அது வந்து சின்ன பிள்ளைல இல்லாமல் ஒன்றா சாப்பிடுவோம், பெருசாக நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க உலகம் ஒரு ரூம்குள்ளே அடைஞ்சிடுது. ஏந்து சாப்பிட்ற அந்த ஒரு விஷயம் வந்து நல்லா சொன்னீங்க. அந்த இடத்துல ஐ திங்க் வந்து டிஜிட்டல் டீடாக்ஸும் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதாவது வந்து சாப்பிட்றது எல்லாருமே டைனிங் டேபிள் உட்காந்து 4 ஃபோனோட உட்காந்து அது பிரயோஜனம் இல்லை இல்லையா? நம்ம அந்த இடத்துல வந்து நம்ம ஒரு உரையாடல், நல்ல உரையாடல் இருக்கணும். ஸோ அவங்கள்ட்ட உரையாடல் பண்ணணும்னா அவங்க வேர்ல்டில் என்ன நடக்கணும்னு தெரிஞ்சுக்கணும். அது நல்ல பாயிண்ட் சொன்னீங்க. அதாவது வந்து அவங்களுக்கு பிடிச்ச ஸ்போர்ட்ஸு என்ன வந்து ஆன்கோயிங் திங்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நம்மளை அப்டேட் பண்ணிக்கணும். அவங்கள மட்டும் குறை சொல்லி பிரயோஜனம், நம்மளை அப்டேட் பண்ணிக்கணும்னு சூப்பராக சொன்னீங்க. ஸோ இதெல்லாமே பண்ணியுமே இப்போ வந்து அந்த ஆர்கியூமெண்ட் நீங்கள் சொன்னீங்க இல்லையா, ஒரு ஆர்கியூமெண்ட் வந்து 2 சைடாக போனதான ஆர்கியூமெண்ட். அது 1 சைடாக ஆயிடுச்சுன்னா நம்ம அவங்கள்ட்ட எந்தவித அதிகாரம்னு விட்டுருங்க. சரி, அதிகாரம்ங்கிறது நான் ஒதுக்கி, அதிகாரம் செயல்னா எங்கேயுமே ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ அது இல்லை, பட் ஒரு டெசிஷன் மேக்கிங் வந்து விடலை பருவத்தில் இந்த ஒரு டெசிஷன் மேக்கிங்கில் கொஞ்சம் அக்ரெசிவாக இருப்பாங்க, சம்டைம்ஸ் தவறாக கூட எடுத்துடலாம். ஸோ அந்த இடத்துல நம்மளோட இன்புட்ஸ் அங்கே வேணும், அவங்க காதில் வாங்கணும் இல்லையா? ஸோ அந்த இடத்துல நம்ம மிஸ் ஆகுதோ? அதுக்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னா, திருப்பி தப்பு நம்ம மேலதான். எப்படின்னு சொல்றேன் பாருங்க, அழகா சொல்றேன் பாருங்க. நம்ம வந்து மெடிசன் படிச்சாதான் நல்லது, இன்ஜினியரிங் படிச்சாதான் நல்லது அப்படிங்கிற ஆங்கிள்லயே வளர்ந்துட்டோம். நம்ம வந்து இப்ப என்னுடைய பையனா என்னுடைய பொண்ணு வந்து, அப்பா ஐ வாண்ட் டு ஸ்டடி சைக்காலஜி, அப்பா ஐ வாண்ட் டு ஸ்டடி ஜியாலஜி, அப்பா ஐ வாண்ட் டு ஸ்டடி வேர்ல்டு லைஃப், அப்பா ஐ வாண்ட் டு ஸ்டடி பாலிடிக்ஸ், அப்பா ஐ வாண்ட் டு ஸ்டடி எக்கனாமிக்ஸ் அப்படின்னு நம்ம ஒத்துக்க மாட்டோம். நம்ம எடுத்தோம் இன்ஜினியரிங் படி, மெடிசன் படி அப்படின்னு சொல்லுவோம். அங்கதான் இந்த ஃபிரிக்ஷன் ஆரம்பிச்சிருது. நீங்க 1ஆவதுல இருந்து 12ஆவது படிக்கிற வரைக்கும் நம்மள்ட்ட வளர்ற பசங்க 12ஆவது படிச்சு முடிச்ச பிறகு டபார்னு வெளியில போயிடுறாங்க. அமெரிக்க சூழல்ல வெளில போகும்போது நல்லபடியா அமெரிக்காவில் இருக்கிற முக்கியமான பல்கலைக்கழகங்கள் போய் படிச்சா நமக்கு பெருமை தான். நமக்கு பெருமை, குடும்பத்துக்கு பெருமை, பிள்ளைங்களுக்கு பெருமை, அது மாற்று கருத்து கிடையாது. ஆனா அதே சமயத்துல அவங்க வந்து அப்பா அம்மா கிட்ட இருக்க வேணாம்னு முடிவு பண்ணுவாங்க. they will make sure that they'll go out of state. அங்க ஒரு இஷ்யூ ஒன்று வருது. குடும்ப நண்பர் வந்து பையன் லா படிக்க ஆசைப்படுறான். இந்த பேரண்ட்ஸுக்கு லா ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. நீ மெடிசன் படி, இன்ஜினியரிங் படி அப்படிங்கிறாங்க. அந்த பையன் எனக்கு இன்ஜினியரிங் வேணாம், மெடிசன் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வேற புதுசா படிக்க போகும்போது தான் இந்த ஆர்குமெண்ட் எல்லாம் வீட்டுல வர ஆரம்பிக்குது. இன்னொரு சிக்கல் இருக்கு அமெரிக்காவில். எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பிள்ளைங்க போய் படிக்கிறாங்கல்ல, இன்னும் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன் இன்னொருத்தர கூட. குடும்ப நண்பர் ஒரு பையன் மெடிசன் படிச்சாருங்க. மெடிசன் மொத்தம் வந்து அது வந்து டைரக்ட் மெடிசன் கிடைச்சது. 6 வருஷமா 7 வருஷம் கோர்ஸ் டைரக்ட் மெடிசன் ஒன்று இருக்கு. அந்த மெடிசன் படிக்கும்போது 2 வருஷம் நிப்பாட்டாரு படிப்பேன். எனக்கு பிடிக்கல, மெடிசன் பிடிக்கலன்னு சொல்லிட்டு வெளில வந்துட்டாரு. இந்த பேரண்ட்ஸ் வந்து உடஞ்சிட்டாங்க சுக்கு நூறா. திருப்பி அந்த பையன் இன்ஜினியரிங் படிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், டிஃபரெண்ட் ஸ்டோரி. இந்த பிள்ளைங்களுக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரம் இருக்குல்ல, அந்த சுதந்திரத்தை வந்து நம்ம தலையிடவே முடியல. இந்த ஊர்ல அந்த ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கு படிக்கிறதுக்கு. நீங்க வந்து எந்த ஸ்டேஜ்லயும் சப்ஜெக்டை மாத்திக்க முடியும். நம்ம ஊர்ல இப்படி கிடையாது. இன்ஜினியரிங் தான், மெடிசன் தான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த ஆர்கியூமெண்ட் தான் நிறைய வர ஆரம்பிக்குது, குறிப்பா படிக்கிற காலங்கள்ல. 11ஆவது 12ஆவது படிச்சு முடிச்சுட்டு காலேஜ் போகும்போது படிச்சு முடிச்ச உடனே வேலை முடிச்சோன்னு திருமணம் வரும்போது அந்த ஆர்குமெண்ட்ஸ் நிறைய அதிகரிச்சுட்டே போயிட்டு இருக்கு. அப்புறம் வந்துங்க அவங்க பொதுவா வந்து பாத்தீங்கன்னா, நான் திருப்பி தான் சொல்ல வரேன், அப்பா அம்மா மேல ரொம்ப பாசமா இருந்து வந்து போறாங்க. இல்ல கேப் வந்துருதுங்க. அது கம் ஒன்லி ஃபார் ஃபாதர்ஸ் டே ஆர் மதர்ஸ் டே ஆர் தேங்க்ஸ் கிவிங் ஆர் கிறிஸ்மஸ், அவ்வளவுதான். வருஷத்துக்கு 3 4 முறை தான் வருவாங்க.
வெக்கேஷன் ஒருத்தர் சேர்ந்து போவாங்க, அவ்வளவுதானே ஒழிய ரொம்ப கஷ்டம். அது மட்டும் இல்ல, நீங்க உங்க பையனோ பொண்ணோ காலேஜ்ல படிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், நீங்க டெக்ஸ்ட் தான் பண்ண முடியும். யூ கேனாட் கால் தம். டெக்ஸ்ட் பண்ண ஹே ஐ வாண்ட் டாக் டு யூ அப்படின்னா அவங்க தான் திருப்பி உங்களை கூப்பிடுவாங்க. இந்த மாதிரி சிக்கல்கள் நிறைய இருக்கு. நான் நினைச்சுக்கிட்டேன் இந்தியன்ஸுக்கு என்ன இந்த இஷ்யூ இமிகிரன்ஸ் எல்லாருக்குமே இருக்கு, அமெரிக்கன்ஸ் சில பேருக்கு இருக்கு. தே ஆல்வேஸ் ரீச் அவுட் டு அஸ், we cannot reach them. ஸோ இன்னொரு பாயிண்ட் நீங்கள் நல்லா சொன்னீங்க. ஆக்சுவலாக வந்து ஒரு கோர்ஸ் படிக்கிறாங்க, நம்ம என்னதான் ஒரு ஆர்குமெண்ட் அது ஒன் சைடாக போதோ வாட் எவர் அவங்க டிசைட் பண்ணுறாங்க கோர்ஸில், அது அவங்களோட முடிவுக்கே விட்டுரும். ஒரு கோர்ஸ் படிக்கிறாங்க, அது அந்த கோர்ஸ் எடுத்து படிக்கும்போது நம்ம ஒரு இந்தியன் பெற்றோராக இருக்கும் அந்த இடத்துல. அதாவது இந்தியன் பெற்றோர் என்ன நினைப்பாங்க, நம்ம புள்ள மேலே ஒரு லோன் விழுந்தக்கூடாது, நம்மளோட சேவிங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து அந்த ஒரு 4 வருஷம் படிக்க வரும். பட் அவங்க அந்த இடத்துல ஒரு இல்லை இந்த கோர்ஸே வேணாம் இன்னொன்று மாற்றுறாங்களே. ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம பெற்றோர்களோட எவ்வளோ நமக்காக ஸ்பெண்ட் பண்ணாங்க, அந்த மணி வேல்யூ தெரியாமல் போதா. சரி, அவங்களோட புரியுது, அவங்களோட ஒரு ஆம்பிஷன் இருக்குது, அது கோலை நோக்கி போகிறாங்க, எல்லாமே 4 வருஷத்தில் அந்த கோலை மாற்றிக்கிறாங்க, எல்லாம் போகிறாங்க. இந்த மணி வேல்யூங்கிறது இந்த டீன் கிட்ஸ் இல்லை அந்த ஏஜில் வந்து தெரியாமல் போயிடுதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கு இருந்துகிட்டே இருக்குது. டு பி ஆனஸ்ட் ரொம்ப பொறுப்பான கிட்ஸை குறை சொல்லக்கூடாது, தப்பாலாம் செலவு பண்ண மாட்டாங்க. ஆனா எங்க மாறுபடுறாங்கன்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து கஷ்டப்பட்டு படிச்சு சம்பாரிச்சு வேலைக்கு போனது பணத்தை சேவ் பண்ணி வச்சிருப்போம், நம்ம அந்த பிள்ளைங்களை படிக்க வச்சிருப்போம். அந்த பிள்ளைங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஒண்ணு ஆர்வமா படிச்சேன், எனக்கு இந்த படிப்பு பிடிக்கல, ஒண்ணு என்ன நீங்க ஃபோர்ஸ் பண்ணி படிக்க வச்சுட்டீங்க, 2 பேர் மாட்டிப்பாங்க. அப்ப அவங்க வந்து எனக்கு பிடிச்சதை படிக்கிறேன். இப்ப என்னோட நண்பர் ஒருத்தர் பாத்தீங்கன்னா படிச்சது எல்லாம் இன்ஜினியரிங், அதை விட்டுட்டு வேற வேலைக்கு போயிட்டாரு. பேரண்ட்ஸ் வந்து ஆர்கியூ பண்ண முடியல, சண்டை போட முடியல. சோ சண்டை போட வீட்டுக்கு வர மாட்டாங்க, பெண் குழந்தை வீட்டுக்கு வராது, பசங்க வீட்டுக்கு வர மாட்டாங்க. அந்த இஷ்யூ வந்து அமெரிக்காவில் நிறைய இருக்குது. அதுல வந்து வெரி ஃபியூ தான் வந்து கரெக்டா இதை படிச்சு இதை வேலைக்கு போறவங்களா இருப்பாங்க. இன்னொன்னு இந்த ஊர்ல ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்குங்க பிரேம், என்னன்னு கேட்டீங்கன்னா, எது படிச்சாலும் வேலை கிடைச்சிடும். அவங்க ஹிஸ்டரி படிச்சிருப்பான், எக்கனாமிக்ஸ் படிச்சிருப்பான், அல்லது வந்து சைக்காலஜி படிச்சிருப்பான், ஹெல்த் கேர் படிச்சிருப்பாங்க, இன்ஜினியரிங் படிச்சிருப்பாங்க, வேலை கிடைச்சிடும். அதனால அவங்களுக்கு அந்த கான்பிடன்ஸ் இருக்கு, அவங்களோட கான்பிடன்ஸ் லெவல் ரொம்ப அதிகம். நமக்கு தான் என்ன பயமா இருக்கும்னா, இவர் மெடிசன் படிச்சிருந்தாருன்னா 250K சம்பளம் வருமே, இன்ஜினியரிங் படிச்சா 150K சம்பளம் வருமே அப்படின்னு. அந்த பையன் 60K தான் வாங்குவான், 50K தான் வாங்குவான். பட் தேர் வெரி ஹாப்பி. த பர்பஸ் ஆஃப் லைஃப் என்ன தெரியுமா? ஹாப்பியா இருக்கிறது. நம்ம அப்படி நினைக்கிறது இல்லை, அவங்க நினைக்கிறாங்க சுதந்திரமா இருக்கிறது. அப்ப என் சுதந்திரத்திலையும் என்னுடைய மகிழ்ச்சியையும் தலையிடுற அப்படின்னு சொல்லி அவங்க பிரிஞ்சு போயிடுவாங்க. அது மட்டும் இல்ல, திருமண காலங்கள் வரும்போது நம்ம வந்து என்ன பண்ணுவோம், பெண் குழந்தை வீட்டுல இருக்குன்னு வச்சுங்களேன், கல்யாணம் பண்ணிக்கன்னு ஃபோர்ஸ் பண்ணுவோம். அந்த பிள்ளைங்க வந்து மெதுவாக முடிவெடுக்கும். காலேஜ் படிக்கும் போதே டேட் பண்ணிட்டாங்கன்னா பர்ஃபெக்ட்லி ஃபைன். டேட்டுங்கிறது காதலிக்கிறது. கல்லூரி காலங்கள்ல நீங்க வந்து டேட் பண்ணும்போது காதலிச்சிட்டாங்கன்னா இன்னைக்கு இந்திய பெற்றோர்கள்லாம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்காங்க. இல்ல டேட் பண்ணாம போயிட்டாங்கன்னா, தம்பி எப்ப கல்யாணம் பண்ணிக்க போற, பையன் எப்ப கல்யாணம் பண்ண, அதுவும் உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. சோ இந்த மாதிரி சிக்கல்கள் வந்து குடும்ப வாழ்க்கையில, இந்திய சூழல்ல, அமெரிக்கா வாழ்வுல இந்த சூழல்கள் பிரச்சனை இருக்குன்னு பார்த்தா இமிகிரன்ஸ் எல்லாருக்குமே இருக்கு. ஒரு ஸ்பானிஷ் பேட்டி கொடுத்துருக்கேன் நியூயார்க் டைம்ஸ்ல, இப்ப கொடுக்கல, 10 வருஷம் முன்னாடி. என் வீட்டுல என் குழந்தை வந்து ஸ்பானிஷ் பேச மாட்டேங்கிறா, வீட்டுல குழந்தை வந்து என் சாப்பாடு சாப்பிட மாட்டேங்கிறா. நம்ம வீட்டுக்கு அதே பிரச்சனை. இப்ப உங்க வீட்டுல மாலை, நம்ம வீட்டுல என்ன இருக்கும், மாநிலங்கள்ல தோசை சாப்பிடுவோம், இட்லி சாப்பிடுவோம், சப்பாத்தி சாப்பிடுவோம், பூரிக்கு எங்க அம்மா போடுவாங்க, அடை சாப்பிடுவோம். இதெல்லாம் இந்த பிள்ளைங்க சாப்பிடுறதே கிடையாது. சோ உணவுகளே வேற ஒண்ணு சாப்பிடறதுனால அங்கேயே பிரச்சனை ஆரம்பி. இப்ப நம்ம என்ன பண்ணுவோம், உங்களுக்கு எனக்கு தோசை ஊத்திட்டு தம்பிக்கு பாஸ்தா பண்ணி கொடுப்போம், பொண்ணுக்கு வந்து வேற ஏதாவது பண்ணி கொடுப்போம். இப்படி ஒரு சூழல் தான் இருக்கு. ஸோ உணவுல இருந்தே அவங்க பிரிய ஆரம்பிச்சிடுறாங்க, அது போக போக அதிகரிச்சிடும். ஸோ நல்ல பாயிண்ட். நான் ஏன்னா நம்ம வீடியோலாம் நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அடிக்கடி வலியுறுத்திட்டு இருப்பேன், தமிழ் மொழி தாய்மொழியோட முக்கியத்துவம் நம்ம குழந்தைங்களுக்கு ஏன் கொடுக்கணும். அது வந்து கரெக்ட். நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடுலேன்னு சொன்னீங்க பார்த்தீங்கன்னா, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு சின்ன விஷயத்துலேருந்து அவங்க விலகி போக நம்மளோட வந்து ரொம்பவே விலகி போயிடுறாங்க. நீங்கள் சொன்னீங்க காலேஜ் போன பிறகு வருடத்துக்கு 1 முறை 2 முறை வருவதே அதிகமாகிடுது, வந்து பார்க்குறதே அதிகமாகிடுது. இப்போ நானுமே காலேஜுக்கு வந்து வெளில தான் போனேன். நம்ம மயிலாடுதுறையில் இருந்தாலும் காலேஜுக்கு நான் சென்னை தான் போனேன். ஆனால் வருஷத்துக்கு ஒரு 4-5 தடவை, 1 மாதம் லீவுனா 1 மாதம் ஃபுல்லாக மாறுறது தான் அந்த ஒரு இது பாண்டிங் இருந்துக்கிட்டே இருக்கும். அங்கே வேலை பண்ணும் போதும் அதே தான். பட் இங்கே வந்து குழந்தைங்க வந்து காலேஜ்லேயே இவ்வளோ பெரிய கேப்பு விட்டுடுறாங்களே, அதை சரி செய்யணும்னா இன்ஸ்டேட் போனால், நான் வந்து ஒரு பேரண்ட்ஸோட பார்வையில் பார்க்குறேன், இன்ஸ்டேட் காலேஜ் போனால் கொஞ்சம் சரி செய்யலாமா, ஆனால் அவங்க ஒத்துக்கலன்னா வேற ஒன்றும் பண்ண முடியாது. பட் என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு நான் பார்க்க வரேன். இப்போ நான் அந்த இன்ஸ்டேட் அவுட் ஆஃப் ஸ்டேட்டை விட நம்ம எப்படி பழகுறோங்கிறத பொறுத்து. இப்போ என் நண்பர் பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் ஸ்டேட் தான் படிச்சாரு. அந்த பையன் அப்பா அம்மாட்ட ரொம்ப அன்பு ஆசையா இருப்பான். தமிழ் மொழி பேசுறவங்க சில பேர் இருக்காங்க, ஆங்கிலம் பேசினா கூட ரொம்ப அன்பு ஆசையா இருப்பான். அப்பா பார்க்க வருவான், அம்மா பார்க்க வருவான். தே வாண்ட் ஸ்பெண்ட் டைம். நம்ம எப்படி வளர்க்குறோங்கிறத பொறுத்து தான். சரி, பொதுவா பிரேம் நான் என்ன பாக்குறேன்னு கேட்டீங்கன்னா, 10 குடும்பம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல 2 அல்லது 3 குடும்பம் தான் நம்ம உணவுகளை சாப்பிடுறாங்க பிள்ளைங்கள். 2 அல்லது 3 குடும்பம் தான் அந்த பிள்ளைங்க அப்பா அம்மா கிட்ட அன்பாவும் ஆசையா இருக்கு வந்து போறாங்க.
பாக்கி 70% ஆஃப் ஃபேமிலி பிரிஞ்சு போயிடுறாங்க. அந்த பிரிஞ்சு போயிடுறது வந்து அமெரிக்க வாழ்வோட ஒரு ஒரு பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் லைஃப்ல அது இருக்கு. இப்ப என்னுடைய பொண்ணு வந்து காலேஜ் படிச்சு முடிச்சுட்டு அவ வந்து வந்து நம்ம வீட்டுல இருக்கா. வேலை கிடைச்ச பிறகு நம்மளோட இருப்பாளா? லோக்கல்ல தான் வேலை கிடைச்சிருக்கு அவளுக்கு. நான் இருக்கிறது வாஷிங்டன்னா, வேலையும் வாஷிங்டன் வேலை கிடைச்சிருக்கு. அந்த பொண்ணு என்ன பண்றா, ஒரு மாசம் 2 மாசம் கழிச்சு ஒரு அப்பார்ட்மெண்ட் பிடிச்சி போயிடுறா. உனக்கு 21 வயசு தான் ஆகுது, 22 வயசு தான் ஆகுது, என்னோட இருந்தா நோ அப்படிங்கிறா. நம்ம என்ன பண்ணுவோம், வீக்கெண்டு போய் சமைச்சு எடுத்துட்டு அந்த பொண்ணு கொடுக்கறது, அந்த பொண்ணு துணியை அங்கே இங்க எடுத்துட்டு வருது, இப்படிதான் பகுதியை ஒழிய அது நல்லதுதான். ஒரு விதத்துல தனியா இருக்கிறது நல்லதுதான், அந்த வாழ்க்கை நல்லதுதான். ஆனா அந்த பிரிவுகளை ஆரம்பிச்சுட்டே போயிட்டு இருக்குங்கிறதுதான் வருத்தமான செய்யாது. காரணம் என்னன்னா, நம்ம அப்படி வளர்ந்துட்டோம். நம்ம தாத்தாக்களை பார்த்து, பாட்டிகளை பார்த்து, அப்பாவை பார்த்து, அம்மாவை பார்த்து வளர்ந்ததுனால நம்ம வந்து அமெரிக்கனிஸ்டா மாற முடியல. நம்ம பிள்ளைங்களும் இந்த ஊர்ல பிறந்து வளர்ந்ததுனால தேர் வெரி வெரி லிபரல் திங்கிங், ஃப்ரீ திங்கிங். ஸோ தே வாண்ட் டு டேக் கேர் ஆஃப் தெம்செல்வ்ஸ். நம்ம போய் ஹெல்ப் பண்ணா கூட நோ ஐ எம் ஓகே அப்படிம்பாங்க. மனக்கசப்பா நீங்க பார்க்கவும் முடியாது, அதே சமயத்துல விட்டு கொடுத்துடவும் முடியாது இல்லைங்களா? அதனால இதை வந்து அரவணைச்சுதான் போக வேண்டியிருக்கு. குறிப்பா திருமண காலங்கள்ல வந்து இந்த பிள்ளைங்க வந்து ஆணோ பெண்ணோ டேட் பண்ணலன்னா, நான் வந்து ஒரு வருத்தமான மேட்டர் சொல்றேன் பிரேம். இந்த பதிவுல முக்கியமான இந்த பதிவுல உங்கள்கிட்ட நினைச்சிருந்தேன் பேசணும்னு சொல்லி. அமெரிக்காவில கிட்டத்தட்ட அமெரிக்கா வந்து 30-40 ஆண்டுகள் ஆன நிறைய இல்லங்கள்ல வந்து திருமணமாகாத ஒரு பெண் அது திருமணமாகாத ஒரு ஆண் ஒரு வீட்டுல இருக்காங்க. அப்ப நீங்களான மீட் பண்ணும்போது, நீங்க வீடு வாங்கி செட்டில் ஆயிருப்பீங்க, நான் வீடு வாங்கி செட்டில் ஆயிருப்பேன், நீங்க அழகான கார் வச்சிருப்பீங்க, நான் அழகான கார் வச்சிருப்பேன், நீங்க யூரோப் ட்ரிப் போயிருப்பீங்க, நான் யூரோப் ட்ரிப் போயிருப்பேன், நீங்க எல்லா சுத்தி பார்த்திருப்பேன். அதுக்கு அடுத்து குடும்ப வாழ்க்கைன்னு வரும்போது உங்க பையன் திருமணம் என்னாச்சு, உங்க பொண்ணு திருமணம் பேசிக்கவே மாட்டாங்க. நீங்களும் 30 வருஷம் ஃப்ரெண்டா இருப்போம். உங்களுக்கும் தெரியும் என் பொண்ணுக்கு மேரேஜ் ஆனு தெரியும், எனக்கும் தெரியும் உங்க பையனுக்கு மேரேஜ் ஆனு தெரியும். ஆனா ரொம்ப டீப்பா பேசிக்க மாட்டோம். இந்த சிக்கல்கள் வந்து அமெரிக்க வாழ்வுல இந்திய குடும்பங்கள்ல இருக்கு, குடியேற குடும்பங்கள்லயும் இருக்கு, இமிகிரன்ஸ் எல்லா விஷயம் இருக்குது. சோ பிள்ளைங்க தானா பிக்ஸ் பண்ணிட்டா தான் உண்டே வழிய அதுவும் டேட் பண்ணுவாங்க, நம்ம சொல்லவே மாட்டாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, அந்த பையனோ பொண்ணோ ப்ரொபோஸ் பண்ணணுங்கிறாங்க. இப்ப வந்து 3 ஆண்டுகள் அல்லது 2 ஆண்டுகள் காதலிக்கிறான்னு காதலிக்கும் போது ஒரு தருணத்துல அந்த பையன் வந்து அந்த பொண்ணை பார்த்து நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க விரும்புறேன் அப்படின்னு சொல்றான்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு அந்த பொண்ணு டைம் எடுத்துக்குமா. 2-3 நாடுகள் அவங்க கூட பழகி இருக்கு, டக்குன்னு சொல்லாது. ஒரு மாசம் டைம் எடுத்துக்கிட்டு ஓகேன்னு சொல்லணும். ஓகேன்னு சொன்ன பிறகு அவன் ப்ரொபோஸ் பண்றான். அதுக்கப்புறம் தான் வீட்லயே சொல்றாங்க அவங்க. அது ஒரு முக்கியமான மேட்டர். அடுத்த முக்கியமான சென்சிட்டிவ் மேட்டர்னு கேட்டீங்கன்னா, வெரி வெரி சென்சிட்டிவ் மேட்டர். இது வந்து இந்திய பார்வையாளர்கள் வந்து ரொம்ப வருத்தமா கேட்க வேண்டிய செய்தி. முக்கியமான என்னன்னு கேட்டீங்கன்னா, காதலிக்கும் போது பிரேக்கப் ஆயிடுச்சு வச்சுங்களேன், நம்ம ஊர் சொல்லுவோம்ல காதல் தோல்வின்னு சொல்லிட்டு, இங்கிலீஷ்ல அழகா சொல்றாங்க பிரேக்கப்னு. பிரேக்கப் பண்ண பிறகு அந்த ஹீலிங் பீரியட் இருக்குல்ல, அது ரொம்ப நாள் எடுத்துக்கிறாங்க. ஆல்ரெடி லேட் ஆயிடுது திருமணம், காதலிக்கிறாங்க, 2 பேரும் மனக்கசப்புல பிரிஞ்சிடுறாங்க. பிரேக்கப் ஆன பிறகு ஹீலிங் டைம் எடுத்துக்கிட்டு ஒரு 32, 33, 34, 35 ஆன பிறகு திருமண வாழ்க்கை அவனுக்கு பிடிக்காம போயிடுது. இதுதான் சென்சிட்டிவ் மேட்டர். அப்ப நம்ம வீட்டுல திருமணமாகாத ஒரு மகன் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஏஜ் வந்து 35 ஆயிடுது. நம்ம அலையன்ஸும் பார்க்க முடியாது. இப்ப பிரேம் உங்க பையன் நல்லா இருக்காரு, என் பொண்ணு இருக்கு, நான் என் பொண்ணு தரேன், நீங்க பையனை தரீங்கன்னா கேட்கவும் முடியாது. தேர் வெரி ஃப்ரெண்ட்லி பட் நாட் அஸ் லவ் மேரேஜ்பாங்க. இந்த மாதிரி சிக்கல்கள் நீங்க ஸ்லீப் ஓவர் போகும்போது ஃப்ரெண்ட்ஸ் பேசும்போது நல்லா அந்த காலங்களில் பேசிட்டு இருந்தாங்க. இந்த ஆஃப்டர் கோவிட் அதுவும் குறைஞ்சிருச்சு. ஒரு பிஃபோர் கோவிட் பாத்தீங்கன்னா அமெரிக்காவில் முக்கியமான பொழுதுபோக்கே வந்து நண்பர்கள் சந்திக்கிறது தான். வாரம் ஃப்ரெண்ட்ஸ் வீட்ல பார்ட்டி இருக்கும், பர்த்டே பார்ட்டி இருக்கும், ஏதாவது ஒரு பார்ட்டி இருக்கும், போவோம். குழந்தைக்கு போது பர்த்டே பார்ட்டி இருக்கும், பிரிவினான பிறகு ஏதாச்சும் பார்ட்டி இருக்கும், மீட் பண்ணிட்டே இருப்போம். இப்ப கோவிட் காலத்துக்கு பிறகு அதெல்லாம் குறைஞ்சிருச்சு, நிறைய குறைஞ்சிருச்சு. நண்பர்களா இருக்காங்க, அடிக்கடி மீட் பண்றது குறைஞ்சிருச்சு. அப்போ வந்து நம்ம பிள்ளைங்களோட வாழ்க்கை எல்லாருமே இவங்களேன் நம்ம ஊர்ல படிச்சிருப்பாங்க, அமெரிக்காவில் நல்லா படிச்சிருப்பாங்க, நல்ல வேலையில் இருப்பாங்க, கை நிறைய சம்பாதிப்பாங்க. நம்ம வீட்டு பெண் குழந்தைகள், நம்ம வீட்டு பசங்க எல்லாம் படிச்சு முடிச்சா நல்ல வேலைக்கு போறோம்னு வீடு வாங்கிடுறாங்க. நம்ம எல்லாம் வீடு வாங்க 10 வருஷம் ஆயிருக்கும், 15 வருஷம் ஆயிருக்கும். அமெரிக்கா வந்து அவங்க நல்ல வேலைக்கு போய் நல்ல வீடு வாங்கிடுறாங்க, கார் வாங்கிடுறாங்க. அவங்கள்ட்ட பினான்சியல் இண்டிபெண்டன்ஸ் இருக்கிறதுனாலதான் they want to face everything by themselves. என்ன 10 ஆண்டுகளா அவங்க இண்டிவிஜுவலா வாழ்ந்து பழகிட்டாங்க, இண்டிபெண்டன்ட் லைஃப் வாழ்ந்து பழகிட்டாங்க. அப்ப அந்த 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 பெண்ணுக்கு இன்னொரு ஆண் உள்ள வரதையோ அல்லது அந்த ஆணுக்கு இன்னொரு பெண் உள்ள வரதையோ அவங்க டக்குன்னு எதிர்பார்க்கல. they take some time. ஆனா பேரண்ட்ஸுக்கு வந்து ஐயோ நம்ம பிள்ளை கல்யாணம் பண்ணிக்கலையே, ஐயோ நம்ம பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கலையே அப்படின்னு. அப்ப திருமணம் தான் எல்லாத்துக்கும் ஒரு முடிவா, திருமணம் தான் எல்லாத்துக்கும் ஒரு முக்கியமான ஆன்சரான்னு கேட்டா அதுவும் கிடையாது. ஆனா இப்ப நம்ம காலத்துக்கு பிறகு ஒரு செட்டில்மெண்ட் ஆஃப் லைஃப்னு வரும்போது அவங்களுக்கு ஒரு கம்பேனியன்ஷிப் இல்லையே நினைச்சு வருத்தப்படுறோம். திருமண வாழ்க்கை என்ன, ஒருத்தர் வந்துங்க வாட்ஸ்அப்ல ஒரு போட்டோ அனுப்பிச்சிருந்தாரு, மனசு கஷ்டமான போட்டோ. அந்த போட்டோ பாத்தீங்கன்னா அசந்தரை கேட்டீங்கன்னா, ஒரு காலத்துல ஒரு ஃபேமிலி போட்டோல பாத்தீங்கன்னா தாத்தா பாட்டி அப்பா அம்மா பசங்களோட பசங்க குழந்தைங்கன்னு சொல்லிட்டு ஒரு 15 பேர் இருக்காங்க அந்த போட்டோல.
அது குறைஞ்சு கணவன் மனைவி பையன் பொண்ணு அப்படின்னு இருக்கு. அது குறைஞ்சு அந்த பையனோட திருமணமாகி பொண்ணோட திருமணமான காலகட்டங்கள்லாம் குறைஞ்சு கடைசியா வரும்போது இப்ப எப்படி திரும்ப இருக்கான், ஒரு பாய் ஒரு கேர்ள் ஒரு நாய்க்குட்டி, ஒரு பாய் ஒரு கேர்ள் அல்லது ஒரு பொண்ணு குட்டி, இதுதான் அவங்க வாழ்க்கையா முடிஞ்சு போயிடுது. அப்ப நீங்க பழைய போட்டோ எடுத்து பாத்தீங்கன்னா உறவுகள், பெரிய உறவுகள், தாத்தா பாட்டி மாமன் சித்தப்பா அத்தை பெரியப்பா அப்படின்ற இந்த காலங்கள் போக இப்ப அந்த இதே இல்லாம போயிடுது. அப்ப லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டா கூட அவங்க குழந்தைக்கும் தயாரா இல்லை. நான் ஒரு மருத்துவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன் பிரேம், இதெல்லாம் ரொம்ப சென்சிட்டிவ் மேட்டர். நான் இணையத்துல எழுத முடியல, உங்கள்கிட்ட நான் மனசு விட்டு பேசுறேன். ஒரு மருத்துவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன், அங்கிள் நோ நோ நான் மேரேஜே ரொம்ப லேட் தான் முடிவு பண்ணேன், நோ கிட்ஸ் அப்படிங்குது. உடனே ஏன் அப்படின்னு கேட்டேன். அவங்க சொன்ன பாயிண்ட் தான் யாருமே எதிர்பார்க்காத பாயிண்டா இருக்கு. இன்னையிலேருந்து 50 ஆண்டுகள் கழிச்சு இந்த உலகம் கேயாஸா இருக்குமா, கேயாட்டிக்கா இருக்குமா, குளோபல் வார்மிங்ல இந்த உலகம் சிக்கி தவிக்கும், இங்க இருக்கிற பிரச்சனைகள் பல மடங்கு அதிகரிச்சிருக்கும். அப்ப என்னுடைய பையனோ என்னுடைய மகளோ அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறாங்க. நான் அசந்துட்டேன். இப்படி ஒரு கேள்வி கேட்டது, இப்படி ஒரு ஆன்சர் எதிர்பார்க்கவே இல்லை. they're not ready for marriage, they're not ready for kids. இது இப்ப புது ட்ரெண்டா மாறிட்டு இருக்கு அமெரிக்காவில. இந்தியாவில கேட்டா இது வந்துருச்சுன்னு சொல்றாங்க. எங்க வந்துருச்சுங்கிறாங்க? பாம்பே, டெல்லி, கல்கத்தா, மெட்ராஸ், பிக் சிட்டிஸ்ல, நாட் ஸ்மால் டவுன், நாட் செகண்ட் லெவல் டவுன். அதனால இதெல்லாம் ரொம்ப சென்சிட்டிவ் மேட்டரா போயிட்டு இருக்குங்க. இன்னொரு இடத்துல ஒரு அருமையான ஆத்தர் சொல்லுவார். என்ன சொல்லுவாருன்னா, நிகழ்காலத்துல நீ மகிழ்ச்சியா இருந்துக்குங்க, கடந்த காலங்களை விட்டுருங்க, எதிர்காலம் போக போக கையாசா இருக்கும் அப்படிங்கிறார். அதுல இதெல்லாம் வருது. எனது மகனுக்கு திருமணம் ஆகல, எனது மகளுக்கு திருமணம் ஆகல, அவங்க குழந்தை பெத்துக்கல, இதெல்லாம் நம்ம நேரடியோ மறைமுகம் பாதிக்குது. ஆனா இன்னைக்கு ஹாப்பியா இருக்குமா, என் பையன் வீட்டுக்கு வரான், என் பொண்ணு வீட்டுக்கு வருது, சேர்ந்து சாப்பிடுறோமா, மகிழ்ச்சி, அப்படிதான் இருந்துக்கிறாங்க. தேங்க்ஸ்கிவிங் பையன் வரானா ரொம்ப சந்தோஷமா இருக்கு, 5 நாள் இருக்கானா இருந்துட்டு போயிடுவான். கிறிஸ்மஸ் வரானா ஒரு வாரம் இருந்துட்டு போயிடுறான். ஃபாதர்ஸ் டே வரானா, மதர்ஸ் டே வரானா, அம்மா பர்த்டே அப்பா பர்த்டே இருந்துட்டு போயிடுறான். அவ்வளவுதானே மகிழ்ச்சியை ஒழிய ஃபர்தரா அந்த மகிழ்ச்சி தொடருமா, எந்த லெவலில் கொண்டு போய் நிற்கும் தெரிய மாட்டேங்குது. எனக்கு அது ஒரு விஷயம் தான் புரியல. ஒரு சைடில் என்ன சொல்கிறாங்க, எதிர்காலத்தை பார்த்து நான் குழந்தை பெற்றுக்கல, எதிர்காலத்தை நினச்சி நான் இங்கே கல்யாணம் பண்ணிக்கிறதுலங்க ஒரு வாதம் வைக்கிறாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா அந்த எதிர்காலம் எப்படி இருக்குன்னா, அவங்களும் பிரிஞ்சு போன பிறகு ஒரு ரியாலிட்டி சொல்கிறேன். அந்த குழந்தைங்க ரொம்ப வருஷத்துக்கு ஒரு தடவை வரதே நிறுத்திட்டாங்கன்னா அந்த குழந்தைங்களோட அப்பா அம்மா எதிர்காலம் என்ன இருக்கும், அதை எங்கேயுமே யோசிச்சு பார்க்கணும். நம்ம அப்பா அம்மா எதிர்காலமும், ஏன்னா ஒரு நீங்கள் சொன்னீங்க நல்ல பாயிண்ட், ஒரு அப்பா அம்மாவை நான் பார்க்கும்போது என் குழந்தைக்கு நான் சப்போஸ் ஏதோ ஒன்று நடந்துச்சு, நம்ம இல்லைன்னா கூட அந்த குழந்தைக்கு ஒரு வாழ்க்கை துணை இருந்துச்சுன்னா அது வேற மாதிரி இருக்கும். நம்ம என்னதான் பணம் சேர்த்து வச்சாலும் இல்லையா, நம்மளோட பேரண்ட்ஸோட பார்வையில் என்ன பழமை அந்த தாட்ஸாக என்னன்னு தெரியல, பட் அந்த ஒரு பார்வை இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா. ஸோ அவங்க டிலே பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்காங்கன்னா அது எங்கே தான் அந்த ஃபுல் ஸ்டாப். ஓகே, 35 வயசுலேயும் நோ சொல்லிட்டு, இப்போ நான் 35 வயசு அந்த குழந்தைக்கு நோ சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக அவங்களோட பெற்றோருக்கு 65 அந்த மாதிரி ஆயிருக்கும் இல்லையா, டுவோர்ட்ஸ் அந்த இதில் இருப்பாங்க. ஸோ அந்த ஒரு ரொம்ப கஷ்டமான சுச்சுவேஷனில், ஏன்னா அந்த சுச்சுவேஷனில் நம்மள பாதி பேர் சொந்தக்காரங்க நம்ம ஊரில் மறந்துருப்பாங்க, பாதி புது சொந்தம் நமக்கு மறந்துருக்கும். ஏன்னா இந்த பிள்ளைங்க நினச்சி நம்ம கல்யாண காட்சிக்கு அங்கே போயிருக்க மாட்டோம், கருமாதிக்கு போயிருக்க மாட்டோம், பிள்ளைங்களோட இருந்துடும். இப்படி நம்மளோட எதிர்காலத்தில் நம்ம பிள்ளைங்களும் நம்மள இது இல்லாமல் இப்படி ஒரு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதை நினச்சி பார்க்கும்போது. அருமையான கேள்வி. இதுவும் வருத்தமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம அமெரிக்கா வந்தோம்ல, நம்பவே மாட்டீங்க பிரேம், கனவோட வந்திருப்போம். என்ன கனவோட வந்திருப்போம், நீங்க அட்டகாசம் இன்ஜினியரிங் காலேஜ் படிச்சிருப்பீங்க, கேம்பஸ் வேலைக்கு போயிருப்பீங்க, அந்த அனுபவத்தை வச்சு அமெரிக்காவில் நல்ல வேலை கிடைச்சிருப்போம், வேலை வந்திருப்போம். அப்ப எல்லாம் இந்த மாதிரி பிரச்சனை பேசணும் உங்களுக்கு தெரியவே தெரியாது. வந்தோடனே வேலைக்கு போவோம், கை நிறைய சம்பாதிப்போம், போக நிறைய நல்ல பெரிய பெரிய வேலைக்கு போவோம், அழகான வீடு வாங்குவோம், மனசு பிடிச்ச காரை உடனே வாங்கிடுவோம், சுத்தி பார்ப்போம் பயங்கரமா. அதெல்லாம் போக எல்லாம் டிக் பண்ணிட்டே வந்துருவோம். பீச்சுக்கு போவோம், வெக்கேஷன்ஸ் போவோம், மவுண்டன்ஸ் போவோம், எல்லாம் முடிஞ்சிடும். அப்புறம் திருமணமாய் குழந்தைங்களாம் வளர்ந்து ஆளான பிறகு இந்த மாதிரி சிக்கல்கள், சிக்கல்கள் ஆரம்பிக்குது. அதுல என்ன முக்கியமான சிக்கல் தெரியுமா பிரேம், ஒரு வருத்தமான, இப்ப சொன்னீங்க, அழகா சொன்னீங்க, பெற்றோர்களுக்கு 65 ஏஜ் ஆயிடுது, 65, 66, 67 ஆயிடுது. பிள்ளைங்களுக்கு 33, 34, 35 ஆயிடுது. திருமணம் நடக்கல, அது ஒரு கேட்டகரி. திருமணமான பிறகு கூட குழந்தை பெற்றுக்க மாட்டேங்கிறாங்க சில பேர், அது ஒரு கேட்டகரி வச்சுக்கோங்க. அடுத்தது இந்த பேரண்ட்ஸ் இருக்காங்கல்ல, என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம ஊருக்கு போயிலாம் நினைக்கிறாங்க. கிராமத்துக்குள்ளயோ எல்லாருக்குமே சென்னை ஒரு அழகான அப்பார்ட்மெண்ட் இருக்கும், நிச்சயமா எல்லாருக்கும் அப்பார்ட்மெண்ட் இருக்கும். கோயம்புத்தூர் ஒரு அப்பார்ட்மெண்ட் வச்சிருப்பாங்க, அந்த அப்பார்ட்மெண்ட் போய் இருக்கலாம்னு நினைக்கிறாங்கல்ல. அப்ப இந்த பிள்ளைங்க செட்டில் ஆகாதனால அவங்களால இந்தியா வர முடியல. நான் உங்கள்கிட்ட 2 கேஸ் சொல்றேன், அழகான கேஸ். ஒரு பிள்ளைங்க செட்டில் ஆயிட்டாங்க இங்க, அவங்க சொல்றாங்க அப்பா அம்மாட்ட, அப்பா அம்மா ப்ளீஸ் கோ ஹெட், கோ அண்ட் பர்சியூ யுவர் ஹாப்பினஸ், கோ டு இந்தியா, வி வில் விசிட் யூ.
யூ ஆல்சோ கம் அண்ட் விசிட் அஸ் அப்படிங்கிறாங்க. அந்த பேரண்ட்ஸ் ஹாப்பியா போறாங்க. ஏன் தெரியுமா? குளிர்காலம் இங்க இருக்கும் போது அங்க போயிருக்க போறாங்க சென்னையில, அங்க ஹேட்டா இருக்கும்போது இங்க இருக்க போறாங்க. பிள்ளைங்க வீட்டுல, இந்த பொண்ணு வீட்டுல 1 மாசம், பையன் வீட்டுல 1 மாசம், அப்படி ஒரு ஹாப்பி கப்பல் இருக்கதான் செய்யுது. இன்னொருத்தர் நான் பேசினேன், அவன் சொல்றாரு என்கிட்ட, எனக்கு ரொம்ப ஆசைங்க இங்கே செட்டில் ஆயின்னு சொல்லிட்டு, என் கூட பிறந்தவங்க எல்லாம் இறந்து போயிட்டாங்க, எனக்கு யாருமே குறைஞ்சு போச்சு, இருந்தாலும் எனக்கு நம்ம ஊர்ல இருக்கணும்னு ஆசையா இருக்கு, தமிழ் சார்ந்திருக்க ஆசைப்படுறேன், இலக்கிய கூட்டங்கள் போகணும், சினிமாக்கள் போகணும், உறவுகளுக்கு போகணும், எல்லாரையும் பார்க்கணும் போகணும்னு நினைக்கிறேன், அங்க இருக்க ஆசைப்படுறேன், ஆனா என் பிள்ளைங்க இங்க செட்டில் ஆகல அப்படிங்கிறாங்க. செட்டில் ஆகணும்னு என்ன மீனிங் அப்படின்னு கேட்டா, திருமணம் ஆகல. அந்த பிள்ளைங்க அப்பா அம்மா எதிர்பார்க்கல, இவங்களுக்கு தயக்கம் விட்டுட்டு போறதுக்கு. இந்த மாதிரி சிக்கல்கள்ல இருந்து மீண்டு வர்றது பெரிய ப்ராசஸா இருக்கு, ரொம்ப ரொம்ப பெரிய ப்ராசஸா இருக்கு. அப்புறம் சப்போஸ் அந்த திருமணமாய் குழந்தை பிறந்துச்சுன்னா இவங்க பேரண்ட்ஸ் போய் குழந்தைய பாத்துக்கிறதும் அவங்க இங்க வரதும் இப்படியே லைஃப் போயிடுது ஒழிய திரும்பி இந்தியாவுக்கே வர முடியாத சூழல் நிறைய பேருக்கு மாட்டேங்குது ஆயிடுது. இப்ப நான் ஒருத்தட்ட பேசிட்டு இருந்தேன், மனசு ரொம்ப கஷ்டமா போச்சு. நான் இந்தியா போய் 14 வருஷம் ஆச்சு அப்படின்னாரு. என்னங்க சொல்றீங்க அப்படின்னு கேட்டேன். ஆமாங்க, அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்க, எனக்கு பிரதர் சிஸ்டம் தான் இருக்காங்க, அவங்கள்ட்ட போன்ல பேசிக்கிறேன் வாரம். என் ஓன் பிரதரை பார்த்து 10 வருஷம் ஆச்சுங்க அப்படிங்கிறாரு. இதெல்லாம் அமெரிக்க வாழ்வுள்ள சிக்கல்கள், இதெல்லாம் யாரும் பேச மாட்டாங்க. அப்ப நீ இங்க இருக்க, கிளம்பி போ அப்படிம்பாங்க கோவமா. ஒரு பார்ட்டிக்கு போய் பேசி பாருங்களேன், அப்ப இங்க இருக்க, கிளம்பி போ அப்படிம்பாங்க. அப்படி தூக்கி போட்டு போகவும் முடியாது, நீங்க நல்ல வேலையில இருப்பீங்க. இந்த ஆர்கியூமெண்ட் போனீங்கன்னா இதான் சொல்லுவாங்க, அப்ப கிளம்பி போக வேண்டியதானே, ஏன் இங்க இருக்க அப்படிம்பாங்க. போக முடியாது. அதான் சிக்கல்கள். இதெல்லாம் இதுல இருந்து எப்படி மீண்டு வர்றது, எப்படி டிஸ்கஸ் பண்ணிட்டு பிள்ளைங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு, என்ன தெரியுமா பிரேம், நான் ஒரு ஐடியலான ஒரு சினாரியோ திங்க் பண்ணி பார்க்கும்போது, நம்ம சொன்ன மட்டும் முதல் உதாரணம் தான். நம்மளுடைய பிள்ளைங்கள் அமெரிக்காவில் செட்டில் ஆயிட்டாங்கன்னா ஹாப்பியா, அந்த பிள்ளைங்கள்ட்ட அப்பா அம்மா நாங்க இந்தியா போயிடலான் இருக்கோம், நீங்க போங்க, நானும் போறேன்னு சொல்லி அந்த பிள்ளைங்க ஒத்துக்கிட்டாங்கன்னா திரும்பி போறாங்கல்ல, அதுதான் பர்ஃபெக்ட் லைஃப் நான் பார்த்த வகையில. அது அப்படி நடந்துருச்சுன்னா பயங்கரமான லக். அந்த பிள்ளைங்களே சொல்றாங்க, நீங்க எதுக்கு வேஸ்ட் பண்றீங்க, நான் கலிபோர்னியால இருக்கேன், அண்ணன் பாஸ்டன்ல இருக்கேன், நீங்க வாஷிங்டன் டிசில இருக்கீங்க, ப்ளீஸ் கோ டு இந்தியா அப்படிங்கிறாங்க. ஆசையா சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, அந்த பிள்ளைங்க போறேங்கிறாங்க. ஆனா அவங்க பார்க்கும் போதே 4 பெட்ரூம் 5 பெட்ரூம் ஹவுஸ் பார்த்துட்டு பிள்ளைங்க வராங்க, என்ஜாய் பண்றாங்க, திரும்பி போறாங்க. அந்த டிஸ்கஷன் நம்ம ஆரம்பத்துல பேசணும். அது ஒரு முக்கியமான பாயிண்ட். என்னன்னா, நம்ம பிள்ளைங்களை இந்தியா அடிக்கடி கூட்டு போகணும். நம்முடைய வாழ்க்கை முறை எப்படி வாழ்ந்திருக்கோம். நீ கூட பதிவு போட்டிருந்தீங்க, அந்த காலத்துல ஏதோ போயிட்டு நீங்க கோயிலாம் போயிட்டு நீங்க ஆர்த்தியும் போட்டிருந்தீங்க, ஃபுல்லா நான் பார்த்தேன். நீ மயிலாடுதுறை கிளம்பி கோயிலுக்கு போற வரைக்கும் நீங்க போட்டது எல்லாத்தையும் நான் ஃபுல்லா பார்த்தேன். சோ நம்ம குழந்தைங்களை, பையனையோ பொண்ணையோ நம்ம ஊர் எல்லா இடத்தையும் அழைச்சிட்டு போறது, நம்ம ஊர் நல்லது கெட்டது, தாத்தா பாட்டி இறந்து போனா கூட்டு போறது, இப்படி எல்லாத்தையும் அழைச்சிட்டு போனீங்கன்னா அந்த பிள்ளைங்களுக்கு நம்ம அப்பா அம்மாக்குன்னு ஒரு உலகம் அங்க இருக்கு அப்படின்னு உணர்வாங்க. அமெரிக்க வாழ்வுல இப்ப நான் இருக்கிறது வெர்ஜினியா, என்னுடைய பையனோ பொண்ணோ படிச்சு முடிச்சுட்டு கலிபோர்னியா செட்டில் ஆயிட்டாங்கன்னா விர்ஜினியா வரமாட்டாங்க, வருஷம் ஒருத்தர் தான் வருவாங்க. ஏன்னா ரொம்ப தூரம், 4 hours 5 hours ஃபிளைட். தே லவ் கலிபோர்னியா. ஏன்னா கலிபோர்னியா, சான் பிரான்சிஸ்கோ பயங்கர அழகா இருக்கும். தே வாண்ட் செட்டில் இன் சியாட்டில், தே வாண்ட் செட்டில் இன் லாஸ் ஏஞ்சலஸ், தே வாண்ட் செட்டில் இன் சாக்ரமெண்டோ, சாண்டியாகோ, சான் பிரான்சிஸ்கோன்னு சொல்லிட்டு செட்டில் ஆயிடுவாங்க அவங்க. ஆனா நம்ம உலகம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா மயிலாடுதுறை, ஆடுதுறை, குத்தாலம், கடலூர், கம்பம், தேனி, பெரியகுளம் இருக்கு. சோ இதெல்லாம் தான் நம்ம சிக்கல்கள் இருக்கு. போனீங்கன்னா ஒரு மகிழ்ச்சியா இருக்கும். கரெக்ட், நல்ல பாயிண்ட் சொன்னீங்க. ஆக்சுவலாக இது இதெல்லாம் பிரச்சனை இருக்குது. இந்த வீடியோட நோக்கமே தான். இது இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இது எப்படி சரி செய்யறது, எனக்கு அப்புறமும் என் குழந்தை நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் இருக்குது. அது நம்ம கல்ச்சர்லேயே அது இருந்துகிட்டே இருந்தது. ஏன் ஒரு திருமணத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம், உடன்பிறப்புகளுக்கோ இல்லை சொந்தங்களுக்கோ முக்கியத்துவம் கொடுப்போம் அப்படிங்கிற ரொம்ப முக்கியம். ஏன்னா இங்கே குழந்தைங்க வரும்போது அந்த எமோஷன் ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்குது. நீங்கள் நல்லா பாயிண்ட் சொன்னீங்க. ஒரு எக்ஸ்ட்ரீம், ஒரு பெரிய சாவு, நம்ம ஊரில் அடிச்சுட்டு அழுதுட்டு அந்த சாவு, அந்த எமோஷன் பார்க்கறதுல இந்த எக்ஸ்ட்ரீம் ஒரு திருமணமும் இங்கே ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக தான் இருக்குது. நம்ம ஒரு திருமணம்ங்கிறது எப்பயுமே கொஞ்சம் அந்த எமோஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும், அந்த ஒரு சந்தோஷம். ஸோ இந்த 2 எக்ஸ்ட்ரீமும் பார்க்காம ரொம்ப ஃப்ளாட்டாகவே வளர்றது அது பிற்காலத்தில் ஒரு பிரச்சனை. ஏன்னா ஒரு நெருங்கிய சொந்தம் நிறைய பார்க்க தாத்தா பாட்டி இறந்து போனால் கூட அந்த குழந்தைகள் தெரியறதே இல்லை, நம்ம தாத்தா பாட்டி உசுரோட இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறது. இது நிதர்சன உண்மை. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன். ஸோ அடிக்கடி இந்தியா அழைச்சிட்டு போய் அந்த உறவுகளை நீடிச்சுட்டே இருக்கிறது ரொம்ப முக்கியம். நல்லா பாயிண்ட் சொன்னீங்க. அதே மாதிரி இன்னொரு பாயிண்ட் இருக்கு பிரேன், அது நான் பாசிட்டிவா சொல்ல விரும்புறேன். என்னன்னா, இங்க இருக்கிற பிறந்து வளர்ந்த பையன், தமிழ் பையன், அவனுக்கு தமிழ் அறகுறையா தெரியும், இங்கிலீஷ் நல்லா பேசுறாரு. இந்த ஊர்ல பிறந்து வளர்ந்த பையன், அவர் லீவுக்கு ஒரு 2 வாரம் இந்தியா போயிருந்தார் தமிழ்நாட்டுக்கு. தம்பி எதுக்கு போறீங்கன்னு கேட்டேன். மை கசின் இஸ் கெட்டிங் மேரி அப்படின்னாரு. அசந்துட்டேன். அவங்க அப்பாவோட தங்கச்சி பையனுக்கோ பொண்ணுக்கோ கல்யாணம், இவர் போறாரு 2 வாரம். ஐ மீட் சோ மெனி பீப்புள், ஐ ஆஸ்க் them questions. எங்க ஒய்ஃப் திட்டுவாங்க, என்ன எல்லாத்தையும் கேள்வி கேட்டு இருக்கீங்க அப்படிம்பாங்க. தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன். அந்த பையன் 2 வாரம் லீவ் போட்டு போறான். அந்த பையனுக்கு எதுவுமே தெரியாது தமிழ்நாட்டுல, ஆனா என்ஜாய் பண்ண போறான். 2 வாரம் கசின் மேரேஜ் போறேன். அல்டிமேட்டா எல்லாரும் என்ன மகிழ்ச்சியா இருக்கணும்,
கவலையோட இருக்கக்கூடாது. சோ நம்ம பிள்ளைங்க செட்டில் ஆகல அப்படிங்கிற கவலை இருக்கு, திருமணம் ஆகல அப்படிங்கிற கவலை இருக்கு, குழந்தை பெத்துக்கலங்கிற கவலை இருக்கு, நம்ம இந்தியா போக முடியல அப்படிங்கிற கவலை இருக்கு. இந்த மாதிரி நிறைய சிக்கல்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இங்க இருக்கிற ஒரு பையன், இன்னொரு பையன் வந்து பாத்தீங்கன்னா அசந்துட்டேன். நியூயார்க்ல படிச்சாரு, எம்எஸ் படிச்சாரு நியூயார்க்ல. படிச்சு முடிச்சுட்டு இந்த ஊர்ல பிறந்து வளர்ந்த பையன் கோயம்புத்தூரோட போயிட்டாருங்க. எனக்கு அது வந்து ஆயிரத்துல ஒரு கேஸ். நான் எல்லாரும் கேட்டு தெரிஞ்சுப்பேன், ஏன் போனீங்கன்னு. ஜஸ்ட் ஐ வாண்ட் சம் சேஞ்ச் அப்படிங்கிற அந்த பையன். அவன் திருப்பி வந்துடும் அமெரிக்காவுக்கு. ஜஸ்ட் ஐ வாண்ட் கோ ஹேங் அரௌண்ட். ஹைதராபாத்ல 1 year வேலை பார்த்தான், கோயம்புத்தூர்ல 1 year வேலை பார்த்தான், அப்புறம் திருப்பி நியூயார்க் வந்துட்டான். சோ அந்த அனுபவத்தை சேகரிச்சு வந்துட்டான். எனக்கு இதெல்லாம் கேட்க ஆச்சரியமா இருக்கு எனக்கு. நீங்க சொன்ன மாதிரி இந்த பாசிட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். நானும் ஒரு நியூ ஜெர்சியில் ஒரு ஃபேமிலியை வந்து மீட் பண்ணா, அவங்க பொண்ணு வந்து 28 வயசு இருக்கு, இங்கே கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அவங்க வந்து சொன்னாங்க, அந்த இடத்துல வந்து நான் பல வீடியோவில் அதை பதிவு பண்ணியிருக்கேன், இங்கே குழந்தைய வளர்க்குறதுல மிகப்பெரிய எங்களுக்கு ஸ்ட்ரகிள் இருந்துச்சு. ஸோ நாங்கள் முடிவு பண்ணோம் எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிறத நாங்கள் முடிவு பண்ணோம். 4 பேர் 4 விதமாக சொல்லலாம். நீ வந்து வெஸ்டர்ன் கல்ச்சர்லேயே விடு, ஃப்ரீடமாக விடு, இல்லை நீ இந்தியன் கல்ச்சர் மாதிரி. நான் என் குழந்தைக்கு என்ன இருக்கும் அந்த ஒரு டைலர் மேடாக நான் வளர்த்தேன். கரெக்டாக நான் சொல்லும் போது கல்யாணம் பண்ணிட்டா, சந்தோஷம், இன்னும் குழந்தை. அப்படிங்கும் போது எனக்கு ஓ சூப்பர், இப்படியுமே இருக்காங்க. இன்னும் சொல்றாங்க பிரேம், குறிப்பா வந்து கொரிய குழந்தைகள், சைனீஸ் குழந்தைகள்லாம் தாத்தா பாட்டியோட பாசமா இருக்காங்க, ஊருக்கு போறாங்க வராங்க. அது வந்து நம்ம இருக்கதான் செய்யுது, மாற்று கருத்து கிடையாது. அதை கண்டினியூ பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம நினைக்கிறோம். இப்ப என் காலத்துக்கு பிறகு என் ஊருக்கு என் மகளே போலன்னு வச்சுக்கோங்களேன், என் மகனே போல அப்படின்னு என்ன நினைச்ச முடியும். நிறைவா சொல்லி உங்கள்கிட்ட விடைபெற விரும்புறேன். அமெரிக்க வாழ்வு என்பது வரமா சாபமா? அமெரிக்க வாழ்வு என்பது, அமெரிக்கன் ட்ரீம் என்பது வரம், ஆனா அது உள்ள அகசிக்கல்கள் என்பது சாபம். இந்த மாதிரி பிரச்சனை இந்தியாவில இருக்கா? நிச்சயமா இருக்கும், நமக்கு அதிகமா இருக்கு. இப்ப ஒண்ணு இல்லைங்க பிரேம், எனக்கு நிறைய மன கஷ்டம் இருக்கு. நான் கடத்தல் கலைஞர் பண்ண வச்சுங்களேன், 4 ஃப்ரெண்ட்ஸை பார்த்தா அந்த மன கஷ்டம் போயிடுது. அதே அமெரிக்காவில எனக்கு மன கஷ்டம் தான், யார்கிட்ட போன்ல பேசுறது, யார்கிட்ட சொல்றது, யார்கிட்ட ஷேர் பண்றது. உலக நாடுகள்லயே மிக முக்கியமான பல்கலைக்கழகங்கள் அமெரிக்காவில தான் இருக்கு, இப்ப நிறுவனங்கள் அமெரிக்காவில தான் இருக்கு. உலக நாடுகள்லயே இந்த ஹியூமன் இண்டெக்ஸ்ல வந்து நம்ம எங்கேயோ இருக்கோம், ட்ரில்லியன். இதெல்லாம் அமெரிக்காவில் இருக்கு, மாற்று கருத்து கிடையாது. அதற்கு இணையாக மன அழுத்தமும் இருக்கின்றது, தனிமை இருக்கிறது, வருத்தங்கள் இருக்கின்றன. அதுதான் எப்படி மீண்டு வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதான் நம்ம சொன்ன மாதிரிதான், இங்கும் அங்கும் போய் வருது என்பது ஒரு நல்ல விஷயம் எனக்கு படுது. சூப்பர்ண்ணா, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சிவானா. ரொம்ப நல்ல ஒரு அமர்வாக இருந்தது. நிறைய விஷயங்கள் வந்து ஓப்பனாகவே பகிர்ந்துட்டோம். நிறைய பேர் இதை வந்து ஓப்பனாக பேசுறது இல்லை. 2 ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கும்போது இந்த மாதிரியான ஒரு பேச்சுக்கள்லாம் ரொம்பவே கம்மியாயிடுச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஒரு டீ கடையில் வந்து உங்கள்கிட்ட மாயத்தில் உட்காந்து டீ குடிச்சே பேசுகிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. நம்ம இருக்காங்களா பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப திருப்பி ஏஐ வந்துருச்சு, ஆந்த்ரோபிக் வந்துருச்சு, கிளவுட் வந்துருச்சு, வேலை போயிடுச்சு, லே ஆஃப் நடந்துருச்சு அப்படிதான் பேசிட்டு இருக்காங்க. நம்ம தான் இன்னைக்கு மனசு விட்டு குடும்ப சிக்கல்களை பேசியிருக்கோம். ஐ ஹோப் இந்த வீடியோ நிறைய பேர் பார்க்கணும், நல்லது நடக்கணும். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நல்ல விஷயம் மாதிரி பேசுவோம். ரொம்ப நன்றி பிரேம். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சிவானா. அதே போல பார்த்து கொண்டு இருக்கும் நபர்களும், நீ உங்க பார்வையில் என்ன இருக்கு, உங்க பார்வையில் எந்த மாதிரியான இந்த அணுகுமுறை எடுத்தா இந்த குழந்தைங்களை வந்து நல்ல ஒரு ஃபியூச்சர் அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற கமெண்ட்ஸை சொல்லுங்க, விவாதிப்போம். நன்றி சிவானா.